மதிமுகம் பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையிலேயே அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறவர் தான் டிடிவி தினகரன். தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் கூட்டணி வைக்கிறதுக்கு விட தூக்கு மாட்டின்னு செத்துறலாம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன், துரோகி பழனிசாமி வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம், அவர் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன், அதிமுக அப்படின்ற ஒற்றை கட்சியை நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி ஒன்றிணைத்துருவோம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன், செயற்குழு மீட்டிங்ல அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி வெற்றி பெறும், இந்த தடவை ஆட்சியில அதிகாரத்தில் அதாவது மினிஸ்டரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா பிரச்சனையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில வெக்கமே இல்லாம போய் சேர்ந்திருக்கிறாருப்பா அப்படின்னு அவங்க நிர்வாகிகளை பேசுற அளவுக்கு சேர்ந்திருக்கிறாரு டிடிவி தினகரன். ஆனா டிடிவி தினகரன் வந்து சேர்ந்த உடனே இந்த பக்கம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா, பழசெல்லாம் மறந்துட்டு டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாரு, அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கமும் எதுவுமே கிடையாது, அந்த பக்கமும் எதுவுமே கிடையாது. ஆக மொத்த இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் அவருக்கு நன்றி செலுத்துறதும், இவருக்கு அவரு வாழ்த்து தெரிவிக்கிறதும் ஒரே கூத்தா இருந்தது போங்க அப்படின்னு ரொம்ப பேசப்படுது. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் செக் வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு 15 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. ஆனா அது கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படின்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். இப்படியா இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் இப்படி மாறிட்டாரு. ஒரு தொண்டர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நம்பிக்கையில இருந்தாங்க. நிச்சயமா இவரு விஜய் கூட கூட்டணி வைப்பாரு. ஏன்னா டிடிவி தினகரன் பேசினாரு. விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு, மூன்றாவது அணி உருவாக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு பேசினவர் தான் டிடிவி தினகரன். செங்கோட்டையனே வந்து டிக்ளேர் பண்ணாருங்க. ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம், டிடிவி தினகரன் கிட்ட பேசிட்டு இருக்கோம், செங்கோட்டையன் சொன்னாரு. ஆனா இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மை. ஏன் போல? ஏன்னா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள சேர்த்துக்கிறது விஜய் தடை பண்ணாரு. விஜய் தடை பண்றதை விட பாஜக அதுக்கு என்ன பண்ணுச்சு, தடை பண்ணுங்க அப்படின்னு அழுத்தத்தை கொடுத்தது. இன்னொன்னு இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, மிரட்டி உருட்டி என்ன பண்ணாங்க கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும், அதே போல டிடிவி தினகரன் இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒண்ணு சிபிஐ வழக்கு இருக்கும், இன்னொன்னு இடி வழக்கு இருக்கும், இன்னொன்னு வருமான வரித்துறை. இந்த வழக்குகளில் அவங்க மேல இருக்கும், இல்லாமல இருக்காது. ஏன்னா பாஜக என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்குகளை வைத்துதான் இவங்களை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. அப்ப எல்லாருமே கேட்கலாம், இது ஏன் ஆரம்பத்திலேயே வந்து இவங்க விட்டுட்டாங்க? இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழக்கு இருந்தா இவங்களை விட்டுருக்க கூடாது, பிரிய விட்டாங்களே ஏன் அப்படின்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாமே ஒரு டிராமா. நீங்க வெளியே போற மாதிரி போக விட்டுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறது. ஏன்னா நீங்க பாஜக என்ன நினைச்சாங்க அப்படின்னா இபிஎஸ் காலி பண்ணணும். ஏன்னா நீங்க ஒன்றா இணைஞ்சிருந்தீங்கன்னா இபிஎஸ் என்ன பண்ணிருப்பாரு, கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்க முடியாது. ஆல்ரெடி கூட்டணியில இருக்கிறோம் தானே, அப்புறம் என்ன புதுசா கொடுத்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு, ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. இப்போ கூட்டணியை கலைச்சிட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் போயிட்டாரு, பாமக தன்னுடைய நிலைப்பாடு அறிவிக்கல, தேமுதிக ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்படியா இருக்கும் பொழுது கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தது. அப்போ பாஜக சொல்றதான் அதிமுக கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு பாஜக கொண்டு வந்துருது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னா நல்லா இருக்கணும். மனிதன் படம் பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை மனிதன் படம் பாத்தீங்களா, அதுல பிரகாஷ் ராஜ் அந்த காரேத்தி கொன்றுவாரு. அதுல கேஸ்ல வந்து இவர் வாதாடி என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அந்த பையன் மேல விடுதலை பண்றோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துறாரு. ஃபீஸ் கேட்பாரு. அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணும், இவ்வளவுதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் சொல்லிடும். ஆனா பிரகாஷ் ராஜ் ஒரு ட்ரிக் அடிப்பாரு. என்னுடைய ஃபீஸ நான் தான் டிசைட் பண்ணும், அவங்க டிசைட் பண்ண முடியாது. இந்த கேஸை இழுக்க பார்ப்பாரு. அதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி என்ன பண்ணுவாரு, எல்லா வேலையும். அந்த மாதிரி பாஜக என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை டம்மி பண்ணணும், எடப்பாடி பழனிசாமியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா இவங்களை எல்லாருமே பிரிச்சு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே துரத்துனாங்க, வெளியே போக சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் அவர்களும் உள்ள வருவாரு, வேற வழியில. தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல. இப்போ பாமக அன்புமணி அவர்கள் உள்ள வந்துட்டாரு, டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டாரு. ஓபிஎஸ்க்கும் வேற வழி கிடையாது, உள்ளதான் வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. சோ இதனாலதான்
எல்லாரும் ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு இப்ப திரும்ப ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க ஆனா இவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் இந்த கூட்டணி ரொம்ப பலமா இருக்குதா அப்படின்னா கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் வாய்மொழி உத்தரவா எல்லா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எல்லா மூத்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் இப்போ உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்த சாக்கிலேயே அதிமுகவை விழுங்கக்கூடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா முக்குளத்தோர் அதிகமா இருக்கிறதுனால டிடிவி தினகரன் உள்ள வந்தா திரும்பவும் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இருக்கும். ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாரும் தாம் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு டிடிவி தினகரன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அஞ்சினதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. யாருமே டிடிவி தினகரன் கூட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. ஒருவேளை நீங்க புழங்கிட்டீங்கன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன், அதாவது கட்சி பதவிகள் எல்லாம் பறிச்சுட்டு உங்களை கட்சி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு, டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அதிமுகவை கைப்பற்றுவாங்க. தாங்கிட்ட இருந்து பறிச்சிட போறாங்கன்ற ஒரு பயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இவங்க பெரும்பாலான ஒரு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா நம்ம டம்மி ஆயிருவோம் அப்படின்னு ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எழும்புனால இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதாகவும் தகவல். இந்த அடிப்படையில இவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு வேலை செய்வாங்களா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் மேல இருக்கிற நிர்வாகிகளும் பெரும் அதிருப்தியில இருக்கிறாங்க. எப்ப நீங்க திரும்பவும் என்டிஏ கூட்டணியில போய் சரி பாஜகவுக்கு அடிமையா போயிட்டீங்களே, உங்களையே நம்பின்னு இருக்க நாங்கன்னா அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு புதுசா ஒரு கூட்டணி அமைப்பீங்க, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம கட்சியினுடைய ஆட்களும் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு தானே எண்ணிட்டு இருந்தோம். ஏன் விஜய் கூட தானே கூட்டணி வைக்கிறதா பேசிட்டு இருந்தோம். இப்ப திரும்பவும் பழைய குருடி கதவை துரடி அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்க திரும்பவும் என்ன பண்ணிருக்கீங்க, பாஜகன்ற பாதாளத்துல தானே போய் விழுந்திருக்கீங்க. அதனால நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப கொதிச்சு போயிருந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, மேல்மட்டத்துல தலைவர்கள் இணைஞ்சிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம், எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளிங்க சண்டை, எங்களுக்கு பொது எதிரி திமுக தான், இந்த திமுகவை நாங்க வீழ்த்துவோம், அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அம்மாவின் ஆட்சி அமைதா பாஜகவின் ஆட்சி அமைதான்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா நிச்சயமா என்டிஏ கூட்டணி நீங்க வந்துச்சுன்னா அம்மா ஆட்சி எல்லாம் அமையாது, டேடி ஆட்சி தான் அமையும். ஏன்னா இவங்க மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு போயிட்டு மோடி எங்க டேடி அப்படின்னு சொல்றவங்க தான் இப்ப அதிமுக இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் நான் சொன்ன அம்மா ஆட்சியெல்லாம் அமையாதுங்க, டேடி ஆட்சி தான் இங்க அமையும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த லட்சத்துல இவங்க அம்மா ஆட்சியை தர போறேன், அதுக்காக நான் கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு புருடா விட்டுருக்காங்க. சொல்லிட்டு போங்களேன், நாங்க இந்திய கூட்டணியில தான் இணைய போறேன், எதுக்கு தொண்டர்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா தொண்டர்கள் கேட்கிறாங்க. சோ கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் இணைந்து செயல்படுவாங்களா அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு உள்குத்து வேலை பார்ப்பாங்க, இவங்களுக்கு உள்குத்து வேலை பார்ப்பாங்க, பல விஷயங்கள்ல நடக்கும். ஆக மொத்த இந்த கூட்டணி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாத ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி உள்குத்து கூட்டணி அப்படின்னு தான் எடுக்கணும். ஏன்னா பாஜக காரங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தா போயிட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்துல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களா எடப்பாடி பழனிசாமி வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. இதனிடையில தான் இங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல் மட்டத்துல இணைஞ்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. டிடிவி தினகரன் கூட யாருமே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, தனியா சந்திக்க கூடாது. மீறி நீங்க சந்திச்சீங்கன்னா, நீங்க மீறி அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா உங்க பதவி பறிக்கப்படும், நீங்க கட்சி விட்டு நீக்குவீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாய்மொழி உத்தரவா ஸ்ட்ரிக்டா ஒன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.